ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கொங்கு ஸ்டைல் அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரிசி 1 டம்ளர், அவரைப்பருப்பு 1/2 டம்ளர், துவரப்பருப்பு 1/2 டம்ளர், பூண்டு 20 பல், சின்ன வெங்காயம் 1 கப், கருவேப்பில், சீரகம், கடுகு, பெருங்காயத்தூள், சாம்பார் தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள், உப்பு, எண்ணெய். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சீரகம், கடுகு பொரிய வைக்கணும். வெங்காயம், பூண்டு, தக்காளி, கருவேப்பிலை போட்டு நல்லா 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை ஆனோடனே மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணணும். அடுத்து 1 ஸ்பூன் சாம்பார் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், உப்பு போட்டு நல்லா கலக்கிக்கணும். கழுவி வச்சுருக்க அரிசி பருப்பையும் சேர்த்து நல்லா வணக்கணும். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கணும். நம்ம 1 டம்ளர் அரிசி 1 டம்ளர் பருப்பு சேர்த்துருக்கனால 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறோம். மூடி வச்சு 3 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடணும். திறந்து 1 ஸ்பூன் நெய் ஊற்றி கலக்கி சர்வ் பண்ணால் சூப்பரான அரிசி பருப்பு சாதம் ரெடி. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.